ஆன்மீக சுடரொளி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடிப்பெருக்கு தினத்தில் வீட்லையும் நீர்நிலையிலும் எப்படி நம்ம அம்பாவை பூஜை செய்வது, இந்த பூஜைக்குரிய பலன்கள் என்னென்ன, ஏன் இந்த ஆடிப்பெருக்கை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஆன்மீக சுடரொளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பான இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18ஆம் தேதியை குறிக்குது. இந்த ஆடி 18 அன்று நாம் செய்யக்கூடிய எல்லா செயலுமே பொங்கி பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு உணவு தரக்கூடிய நிலத்திற்கும் உலகின் ஆதாரமாக இருக்கக்கூடிய நீருக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் கூட நம்ம சொல்லலாம். அந்த நாளில் நம்ம நீரினை போற்றி நம்ம வீட்டில் பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம வீட்டிலையும் நம்ம உலகத்திலேயும் என்றைக்குமே தண்ணீர் பஞ்சம் இருக்காது. ஏன்னா நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடாமல் இருக்கணும், பஞ்சம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்து போன ஒரு விஷயம்தான் இந்த ஆடிப்பெருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாய பூமிக்கு நீராதாரமாக இருக்கக்கூடிய காவேரி தாய் பொங்கி வருவதும் இந்த ஆடி 18 தான். புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி கயிறு இந்த நாளில் அவங்க பிரித்து மாற்றி கட்டிக்கும் பொழுது அவங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால தான் நிறைய புதுமண தம்பதிகள் இந்த ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளில் தங்களுடைய சுற்றம் சூழ அவங்களுடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தாலி கயிறை பிரித்து மாற்றிக்கிறாங்க. அவங்க மட்டும் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. தாலி கயிறு மாற்றணும்னு நினைக்கிற எந்த ஒரு சுமங்கலி பெண்களும் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளும் பொழுது நீண்ட சுமங்கலி பாக்கியம் பெறுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. நீர்நிலைகளில் பூஜை செய்யும் பொழுது நிறைய பேர் தேங்காய் பழம் மட்டும் வைத்து அர்ச்சனை பண்ணி அந்த இடத்துல தாலி கயிறு மாற்றிப்பாங்க. பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இன்னும் சிலர் சித்திரனங்கள் துள்ளு மாவு வச்சு அவங்க வழிபாடு செய்வாங்க. இது நீர்நிலைகளில் செய்யக்கூடிய வழிபாடு. வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயுமே நீர்நிலைகள் கிடையாது அப்படின்னும் பொழுது நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு அன்று காலையிலேயே நீங்கள் எழுந்துடணும். தாலி கயிறு மாற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றுறது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, மரண யோகம் அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே தசமி தொடங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தாலி கயிறு மாற்றிடணும். காலையில் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். அதை தவிர்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள் எல்லாமே ஏறு பொழுதில் இல்லாமல் இறங்கு பொழுதுல தான் நல்ல நேரம் இருக்குது. தாலி கயிறு எப்போவுமே ஏறு பொழுதில் தான் மாற்றிக்கணும். தாலி கயிறு மாற்றக்கூடியவங்க காலையிலேயே எழுந்து நீங்கள் அம்பாளுக்கு செய்யக்கூடிய பிரசாதமாக நீங்கள் வடை பாயாசம் செய்யலாம், அல்லது சித்திரான்னங்கள் சொல்லக்கூடிய வெரைட்டி ரைஸ் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 3 5 7 எண்ணிக்கையில் வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கலாம். சர்க்கரை பொங்கல் செய்யலாம். இது எல்லாமே செய்ய முடியாதவங்க துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சரிசியை ஊற வச்சு அரைச்ச பிறகு அதில் ஏலக்காய் சேர்த்து அரைச்ச பிறகு அதில் வெல்லம் சேர்த்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சு அதில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஏதாச்சும் புதிய பொருள் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் அதை அந்த நாளில் வாங்கலாம். புதிய தொழில் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் அதை தாராளமாக செய்யலாம். வளைகாப்பு, அதுக்கப்புறம் திருமணம் தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அந்த ஆடிப்பெருக்கு அன்று செய்யலாம். ஏன்னா திருமணம் ஆடி மாதத்தில் அவ்வளோவா யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆடிப்பெருக்கில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நம்ம அடுத்து தாலி கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க கழுத்தில் ஒரு மஞ்சள் தாலி கயிறை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலி கயிறை கழட்டி நீங்கள் அதில் இருக்க உருக்களை வேறு ஒரு தாலி கயிறில் மாற்றி இந்த தாலி கயிறு மாற்றும் பூஜையை செய்யலாம். இல்லை அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த 1 மணி நேரத்தில் கடகடன் எல்லா உருக்களையும் கோக்க முடியறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் முன்ன நாளே, அதாவது ஆடிப்பெருக்கு முன்னாடி நாளே ஒரு நல்ல நேரமாக பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தாலி கயிறை கழட்டி எல்லா உருக்களையுமே கோத்துக்கோங்க. கழுத்தில் போடாதீங்க.
நீங்கள் வந்து கழுத்தில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு கட்டிய தாலி கயிறை மட்டும் நீங்கள் வந்து கழுத்தில் வந்து போட்டுருங்க. அப்போது மறுநாள் காலையில் நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கழுத்தில் போட்டிருக்க அந்த மஞ்சள் கட்டிய அந்த மஞ்சள் கயிறை கழட்டிட்டு இந்த தாலி சரடை அம்பாளை நினச்சி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க கைகளால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் அதை உங்கள் கழுத்தில் வந்து எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லாட்டி உங்கள் வீட்டில் கணவர் இருக்காங்க, கூடவே தான் இருக்காங்க, ஆஃபீஸில் ஒன்றும் இல்லை அப்படின்னும் பட்சத்தில் கணவர் கைகளாலேயே நீங்கள் அந்த தாலி சரடை உங்கள் கழுத்தில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் வழிபாடு செய்கிற முறை. அடுத்ததான் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்றைக்குமே நம்ம வீட்டில் தண்ணி வராமல் ஒரு நாள் போயிடுச்சுன்னா கூட நம்மளால் தாங்க முடியாது இல்லையா? அது எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி தண்ணீர் பஞ்சம் உங்கள் வீட்டில் வரக்கூடாது. என்றைக்குமே தண்ணீர் நிரந்தரமாக இருக்கணும். தண்ணீர் மட்டும் கிடையாது, தானிய பஞ்சமோ உணவு பஞ்சமோ உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வர ஒரு நபருக்காச்சும் உங்களால் உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சி அன்றைய தினம் நீங்கள் பூஜைகள் வந்து செய்யுங்க. உங்கள் வீட்டில் தண்ணீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய கிணறு, போர்வெல், அதுக்கப்புறம் அடிக்குழாய் இருந்துச்சுன்னா அதற்கு தண்ணீர் வரக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே அன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் விட்டு அதற்கு வந்து நீங்கள் ஒரு வழிபாடு வந்து செய்யலாம். இல்லை எதுவுமே இல்லை, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், மோட்டர்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது, கிணறுலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படின்னக்கூடியவங்க உங்கள் வீட்டில் வந்து டேப் இருக்கும் இல்லையா, அந்த டேப்புக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம். இல்லை அது கூட இல்லை அப்படின்னக்கூடியவங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை கங்கா தீர்த்தமாக காவேரி தீர்த்தமாக மனதார நினச்சி அந்த கங்கா மாதாவையும் காவேரி தாயையும் மனமுருகி வேண்டி என்றைக்குமே என் வீட்டில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடாது, இந்த உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி மனமுருகி வேண்டி அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் வந்து செய்யலாம். இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம அம்பாளை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதார நிலையை காட்டிலும் அடுத்த வருடம் மேன்மையாக வந்திருக்கும். அப்படிதான் உங்களால் கண்கூடாக வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்குனால தவற விடாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வழிபாடுகளை வந்து செய்யுங்க. எதுவுமே செய்ய முடியலனாலும் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு அகல் விளக்காச்சு ஏற்றி வைத்து ஒரு தண்ணீர் எடுத்து வைத்து நீங்கள் அம்பாளை மனமுருகி வேண்டிக்கலாம். ரொம்பவே எளிமையான வழிபாடு, ஆனால் நிறைய பலன்களை தரக்கூடியது. கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடை வந்து செய்யுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இந்த நாள் இனிய நாளாகட்டும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.